ஃப்ரெண்ட்வுட் சினர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் வெளியாகி ரொம்பவே செலிப்ரேஷன்ல இருக்கிறாங்க தாவேகாவினர். முதலமைச்சர் ஒரு பக்கம் செலிப்ரேஷன் பண்ணி வைப் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் பண்ற அந்த அலப்புறைகள் இருக்குல்ல, பாப்பா அது கண்கூடா காட்சியா இருக்கு. ஒரு பக்கம் மாணவர்கள் ரத்தத்துல என்ன பண்றாங்க, சிந்துறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க. மாணவருடைய அந்த உரிமைகளுக்காக, நீட்டு விலக்குக்காக ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து தன்னுடைய ரத்தத்தை சிந்துறாங்க. ஆனா இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒரு மகா பிரபு அமைச்சர்கள் எல்லாருமே போய் கண்ணீர் சிந்துறாங்க தியேட்டர்ல போயிட்டு. ஏன்னா விஜயோட லாஸ்ட் டான்ஸா அது வந்து சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல விஜயை பார்த்து என்ன பண்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னையா இது டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலையில அடிச்சுக்கிட்டா இருப்பாரு. அது போல இன்னைக்கு எல்லாருமே தலையில அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு எப்போ எந்த ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு தெரியவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரும் அமைச்சரும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நாட்டுல என்ன பிரச்சனை அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, நாட்டுல என்ன போராட்டம் நடக்குது அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, நாட்டுல என்ன விஷயம் நடக்குது அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்களுக்கு எங்க தலைவர் படம் தான் முக்கியம், அதுல நாங்க வைப் பண்ணணும், அதுல நாங்க வந்து என்ஜாய் பண்ணணும், கண்ணீர் விடணும் அப்படின்னு. இதுல ஹைலைட்டா ஒரு விஷயம் இருக்கு. அருண்ராஜ் இருக்கிறாருல, சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், அவரு நேத்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ பத்தி கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு, ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. எப்பவுமே வந்து நான் வந்து FDFS வந்து நான் மிஸ் பண்ணிடவும் மாட்டேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் எப்பவுமே பார்த்துருவேன். அதுல வந்து நான் ரஜினி ரசிகரா இருக்கும் பொழுதே, சின்ன வயசுல நான் ரஜினி ரசிகரா இருக்கும் போதே அது மாதிரி நான் படம் பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஷோவை நான் பார்த்திருக்கேன். விஜய் ரசிகரான ஆயிட்ட பிறகு கூட நான் அப்படி படம் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் என்னால பார்க்க முடியல, அமைச்சர் ஆயிட்டேன், எனக்கு அரசு நிகழ்ச்சி இருக்குது, அதனால வந்து என்னால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னால பார்க்க முடியல, அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. மறாத நாள் காலையில பார்த்தா புசியானந்த் கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காருங்க. அரசு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னீங்களா, எங்க சார் அரசு நிகழ்ச்சி காண இங்க வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா கேன்சல் பண்ணி போட்டாங்களாம். ஏன்னா முதலமைச்சர் படத்தை செலிப்ரேஷன் பண்ணல, அது அரசு நிகழ்ச்சியில பண்ணா என்ன, தியேட்டர்ல பண்ணா என்ன, அங்கேயும் முதலமைச்சர் தான், தியேட்டர்லயும் முதலமைச்சர் தான், இப்ப இங்க உட்காந்து பண்ணா என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிச்சாரா என்னன்னு தெரியல. நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு முதல்ல வந்து என்ன பண்ணிட்டார், புசியானது கூட உட்காந்து படம் பார்த்துட்டார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம தலைமைச் செயலகமே இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்குதான். என்ன அப்படின்னு பார்த்தா, துறை ரீதியா பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முதலமைச்சர் எல்லா துறை அமைச்சர்களும் கூப்பிட்டு தனித்தனியா வந்து என்ன பண்ண டிஸ்கஷன் பண்ணியிருந்தார். இப்ப கூடிய வரை 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இதுக்குள்ள எல்லா துறையிலும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி உங்க துறைக்கு எவ்வளவுப்பா பட்ஜெட், என்னென்ன போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் இவங்க என்ன பண்ணணும், பட்ஜெட் ஒதுக்கணும். அந்த மாதிரி ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் லீவு கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். யாருமே வரவே இல்லையா, முதலமைச்சரும் வரல, அமைச்சரும் வரல, தலைமைச் செயலர் ரொம்ப வெறிச்சோடி கிடக்குறான். வந்த மக்களுக்கு எல்லாம் ஏமாத்தம். ஏன்னா இப்ப ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன் வந்து கடமையில தவறாதவர், காலையில 9 மணிக்கு வருவாரு, ஈவினிங் 5 மணிக்கு போயிருவாரு. அந்த மாதிரி முதலமைச்சர், லீவ் எடுக்காத முதலமைச்சர், சாட்டர்டே சண்டே மட்டும் தான் எடுப்பாரு, அவர் படத்துக்கு மட்டும் நான் லீவா போட்டுருவாரு, அதான் நேத்து நைட்டை போய் பார்த்துட்டு வந்தாரு, இன்னைக்கு வந்துருவாரு சொல்லிட்டு ஜனங்க ஃபுல்லா வாழ்த்து தெரிவித்துக்கு தலைமைச் செயலகத்துல என்ன பண்ணிருக்காங்க, கூடி இருக்கிறாங்க. பார்த்து கண்கள் பூத்து விட்டன அப்படின்ற மாதிரி தான் விஜய் வருவார் பார்த்தா வரவே கிடையாது. தலைமைச் செயலகத்துக்கு நீ லீவு போட்டாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ஜாய் பண்ணோமா இல்லையா, அதனால ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணா, இந்த பட்ஜெட் ஆலோசனை கூட்டம் கேன்சல் ஆயிருக்கு, அதிகாரிகள் எல்லாமே ஏமாற்றத்துல போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க முன்வைக்கப்படுது. இதெல்லாம் கூட விட்டுறலாங்க, பிரச்சனையே கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சென்சார் போர்டுக்கு போச்சுல, சென்சார் போர்டுல பல குறைகள் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டி என்ன பண்ணாங்க, படத்தை வந்து என்ன பண்ணாங்க, டிலே பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா தேவையில்லாம அவர் வந்து பிரச்சாரமாயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, டிராப்பும் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, படம் ரிலீஸ் ஆகுது. இதுல பல காட்சிகளை சேர்த்து இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இதுல ரொம்பவே நம்ம வந்து அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள நம்ம முதலமைச்சர் முதலா வாயை திறந்து பேசினார்ல, அப்போ செய்கையெல்லாம் இப்படி காட்டினாரு, அதை வந்து டைட்டில் கார்டுல போட்டுருக்காங்களாம். இந்த செய்கை காட்டுறதுக்கு சபாநாயகர் சர்ச்சைக்குள்ள சிக்கினாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
செய்கை வந்து மத்த எம்எல்ஏக்களை வந்து செய்கை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அலர்ட் பண்ணீங்க, வார்னிங் பண்ணீங்க. இப்போ ஒரு முதலமைச்சரே இப்படி செய்கை காட்டுறாரு, என்னங்க இது தப்பு இல்லையாங்க? விதிகளுக்கு உட்பட்டு மாறாம இது பண்றாரு, சரியில்லையாங்க அப்படின்னு கேட்டா, எல்லா விதிக்கு உட்பட்டு தான் செஞ்சிருக்கிறாரு, என்கிட்ட பர்மிஷன் கேட்டு இது பண்ண. அப்போ மத்தவங்க வந்து கேட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன மாதிரி செய்கை காட்டணும்னு எனக்கு முதல்ல செஞ்சு காட்டணும், அப்பதான் நான் அலோ பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ விஜய் மட்டும் உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டினாரா? நீங்க எப்படிங்க அலோ பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, முதலமைச்சருக்கு எனக்கு வேவ் லென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, அவர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லினாரு இல்ல தெரியல, முன்னாடியே தெரிஞ்சிச்சு போல இருக்கு விஜய் இப்படிதான் பண்ண போறாருன்னு. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன், அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமா அப்படியே ஒரு சபாநாயகர் என்ன பண்றாரு, நடுநிலையா இருக்கணும். நீங்க என்னதான் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு சபாநாயகரை கொண்டு வந்தாலும் நடுநிலையா இருக்கணும். நீங்க அப்பாவை எடுத்துக்கோங்க, அப்பாவும் அப்படிதான் இருந்தாரு. சோ தனபால் எடுத்துக்கோங்க, அவரும் நடுநிலையா இருந்தது. என்னதான் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நடுநிலையா இருக்க வேண்டிய இடத்துல நடுநிலையா இருந்தாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்னைக்கு சபாநாயகரா இருந்துட்டு நடுநிலையா இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. முதலமைச்சருக்கு எப்படி நம்ம வந்து ஒத்து ஊதலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான். அதாவது முதலமைச்சர் இந்த செய்கை தான் காட்ட போறாருன்னு அவருக்கு ஞான உதயம் ஒதிச்சிருக்கு. 8வது ஒரு மூலையில வந்து என்ன பண்ணிருக்கு, எட்டி இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா மத்த எம்எல்ஏக்களோ மத்த உறுப்பினர்களோ என்ன செய்க காட்ட போறாங்கன்னு ஐயாவுக்கு போட்டு கொடுக்கணும். அப்ப அவருக்கு வேவ் லென்த் கட் ஆயிருக்கும். சிஎமோட தான் வேவ் லென்த் ரொம்ப நல்லா இருக்கு, அவையில வந்து மத்த உறுப்பினரோட அந்த லேவ் லென்த் வந்து கட் ஆகுது அப்படின்றத நம்மள புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாரு, சட்டமன்றத்துக்குள்ள இப்படி செய்கை பண்ணார்ல, அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு, காங்கிரஸும் திமுக கூட்டணிச்சு எல்லாம் ஓவர் அப்படின்னு. அவரு எதார்ச்சியா பண்ணாரு, திட்டமிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. அங்க இருந்து செய்தியாளர்கள் கேட்கறாங்க, என்னங்க கூட்டணி ஓகே ஆயிடுச்சா அப்படின்னா, அவர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதையே நிறைய பேர் என்ன பண்ண ரீகிரேட் பண்ணாங்க. நம்ம விஎஸ் பாபு இருக்காருல்ல, இப்படி இப்படி இப்படின்னு காட்டினாரு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் இப்படி காட்டினாரு. இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களை தாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் காட்டினார், பொதுவாலாம் காட்டல. விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு செய்யறாருன்னா அது திமுக டேமேஜ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்குமே கண்டி வேற எதுக்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரியும். அதன் அடிப்படையில டைட்டில் கார்டு போடும்போது சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு வந்து ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சென்சாருக்கு போகும்போது இப்படிதான் போச்சா, இல்ல இப்ப இடையில எதனா மாத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான். சென்சாருக்கு அப்பவே போயிருக்கும் போது அப்போ ஜனநாயகன் படத்துல பண்ணதான் சட்டமன்றத்துக்குள்ள பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல சட்டமன்றத்துல பண்ணிட்ட பிறகுதான் சென்சார்ல அங்க சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னா, சென்சார் இதுக்கு எப்படி அலோ பண்ணுச்சு? ஆரம்பத்துல சென்சார் இதுக்கு தடை பண்ணும் போது பல குற்றங்களை குறைகளை வந்து என்ன பண்ணாங்க, சென்சார் போர்டு கொடுத்தாங்க. ஆனா இப்போ எப்படி இதை அலோ பண்றாங்க? அப்போ தாவேகாவுக்கு பாஜக கூட்டணியா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பவே பல பேர் என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்த நுணுக்கமா சொன்னாங்க, அதை நம்ம யாரும் கவனிக்கவே இல்லை. இப்ப தெரியுது, இந்த சிம்பு சொல்லுவார்ல, அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி. அப்போ எதிர்க்க எம்எல்ஏக்கள் யாருமே இல்லை. ஏன்னா திமுக எம்எல்ஏக்களை பார்த்துதான் அவர் இந்த செய்கையை காமிச்சார். எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டாங்க, யாருமே எதிர்க்க இல்லை. எதிர்க்க இருக்கிறாங்க அப்படின்னா சிஎம்க்கு எதிர்க்க இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். திமுக எம்எல்ஏக்கள் தான். எடப்பாடி பழனிசாமி கூட கொஞ்சம் நகர்ந்துதான் இருப்பார். அப்போ விஜய் அவர்கள் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா கரெக்டா அவருடைய லுக்கு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கேமராவை பார்த்து தான் இருக்கும். எதிர்க்க ஒரு கேமரா வச்சிருப்பாங்க, அந்த கேமரா பார்த்து தான் பண்ணியிருப்பாரு. சோ நீங்க உறுப்பினர்களை பார்த்து பண்ணீங்களா, கேமராவை பார்த்து பண்ணீங்களா, இந்த சர்ச்சை அப்பவே வந்தது. ஆனா அது யாரும் நம்ம பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா இப்போ அந்த சீனு இங்க இதுல வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தேகம் வருது, சட்டமன்றத்துக்குள்ள கேமரா வச்சு இது படத்துக்காக தான் இது எடுத்தாங்களோ, இது ஒரு ஸ்கிரீன் பிளேவோ அப்படின்னு நமக்கு இப்போ தோன்றுறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ நீங்க படத்துலயும் போய் இப்ப என்ன பண்றீங்க, திமுகவை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு தான் வெளியில பேசிக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் ஏன்னா இவரு கூட அதை சொன்னார், உதயநிதி கூட அதான் சொன்னார், அது சட்டமன்றமாக ஷூட்டிங் ஸ்பாட் நடந்ததுங்க அப்படின்னு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்ப்பு தலைமையில சொல்றாங்க நம்ம நினைச்சிட்டோம், கடந்து போயிட்டோம். ஆனா இப்ப நம்மளுக்கு தெரியுது உண்மையில அங்க ஷூட்டிங் தான் நடந்திருக்கு, ஜனநாயகன் பட டைட்டில் கார்டுக்கு ஷூட்டிங் நடந்திருக்குன்னு இப்ப நம்மளுக்கு புரியுது. சோ இந்த விவகாரத்தை இப்போ நம்ம அப்ப வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப பேசவே இல்லை, அதை கடந்து போயிட்டோம். ஆனா இப்போ அது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் படத்துல இது மாதிரி செய்வாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நிஜத்திலேயே இப்படி செய்யறாரு, படத்திலே இப்படி செய்யறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.